ஏன் தெரியுமா? பிசாசு எப்படியாவது தேவ பிள்ளைகள் வாழிய அடைக்கணும்னு பார்க்குற அவனுக்கு ஒரு விஷயம் தெரியும், துதியில வல்லமை இருக்கிறது. ஆமென். இவர்கள் துதிக்கிற தேவன் துதியின் நடுவில் இறங்கி வருகிறவர், துதிகளின் நடுவில் வாசம் செய்கிறவர். அவர் வந்தா அற்புதம் நடக்கும். அவர் வந்தா இவங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அவர் வந்தா நான் ஓடி போகணும். அவர் வந்தா இவங்க கிட்ட என் பாட்சா. பிசாசுக்கு நல்லா தெரியும். சங்கீதம் 22:3 நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேலின் துதிகளின் நடுவில் வாசம் செய்கிற தேவரீரே பரிசுத்தர், பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட. அடக்கி போடுறதுனா என்ன தெரியுமா? அவ்வளோதான், அவனை தீர்த்து கட்டுறது. ஹல்லேலூயா. இதுக்கு மேலே வாலாட்டுன அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி. அதுக்கு தான் சீக்ரெட் துதி. துதிக்கும் பொழுது உங்களுக்கு பலனே இல்லாமல் இருக்கலாம், உங்கள் சூழ்நிலையெல்லாம் இக்கட்டாக இருக்கலாம், உங்களுக்கு பாதைகள் முள்ளாக இருக்கலாம், நெருக்கம் போல தெரியலாம். ஆனால் நீங்கள் துதிக்கும் பொழுது சாத்தானுடைய கொட்டங்கள் நிரந்தரமாய் அடங்கும்.